வணக்கம். இந்த காணொளியில் களஞ்சியம் செயலி பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு களஞ்சியம் டைப் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம் உங்களுடைய ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ் கோடு இருக்கு இல்லையா, அதுதான் யூசர் நேம். பாஸ்வேர்டு தெரிஞ்சால் இங்கே பட்டன் இருக்கு இல்லையா, லாகின் வித் பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது வழியாக லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்புக்குன்னு ஒரு 4 டிஜிட் பின் ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஓடிபி என்ட்ரு பண்ணிடுவோம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம 4 டிஜிட்டு பின் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை நம்ம அப்படியே ஜஸ்ட் அந்த பின் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம், சிம்பிள். இப்போ அந்த ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ், இப்போ அது ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ்ன்னு சொல்ல முடியாது, டிஎன்டிஏ களஞ்சியம். இதில் போனீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைலுக்கு அடுத்ததாக இது இன்னும் அப்டேட் ஆகலை. அட்ரஸ் இந்த லீவ் மேனேஜ்மெண்ட், நம்முடைய லீவ் டீட்டெயில்ஸ், கேஷுவல் லீவா இல்லை மெடிக்கல் லீவா அப்படின்ற என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பே ஸ்லிப்பில் போய்ட்டு எந்த மந்த் பே ஸ்லிப் அந்த மந்த் பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டில் போனோன்னா நம்ம ஃபைனான்ஷியல் இயர் பே ட்ரான் பர்டிகுலர்ஸ் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் இஎஸ்ஆரும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம இஎஸ்ஆர் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இன்னும் எனேபிள் ஆகலை. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான லிங்க் இருக்குது, பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவும் அதில் பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு அதையும் நம்ம இதில் பார்க்க முடியும். பட் எல்லாமே லிங்க்கு தான், டைரெக்டாக வியூ பண்ண முடியாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம், ரிட்டையர் ஆனவங்களுக்கு இந்த ஆதார் வேலிடேஷன் பண்ண மேஸ்ட்ரான்னு சொல்லக்கூடியது பென்ஷனர் ட்ரெஷரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேருந்தே பண்ணிக்கலாம். அதே போல் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கம்மிங் இயர்லேருந்து ஃபைனான்ஷியல் இயரில் ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமான்னு சூஸ் பண்ண சொன்னாங்களே, அதை நம்ம இதிலே சப்மிட் பண்ணிக்கலாம். வேறு யார்கிட்டையும் போய் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்கம் டேக்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு கம்மிங் இயரில் நீங்கள் ஓல்டு ரெஜிம் யூஸ் பண்ண போகிறீங்களா நியூ ரெஜிம் யூஸ் பண்ண போகிறீங்களான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ண. அதே மாதிரி இந்த ஆப்பை எனேபிள் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் பயோமெட்ரிக் எனேபிள் பண்ணிக்கலாம். 4 டிஜிட் பின் மட்டும் இல்லை, பயோமெட்ரிக்கும் பண்ணிக்கலாம். அதே போல் பின்னையும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். களஞ்சியம் இணையதளத்தின் அடுத்த கட்டமாக 9,50,000 அரசு ஊழியர்கள் மற்றும் 7,20,000 ஓய்வூதியர்களும் பெரிதும் பயன்பெறும் வகையில் நிதித்துறையின் கருவூலம் மற்றும் கணக்குத்துறையினால் உருவாக்கப்பட்டுள்ள களஞ்சியம் என்ற புதிய செயலி இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. அரசு ஊழியர்கள் பொது வருங்கால வைப்பு நிதி முன்பணம், கைத்தறி, காதி போன்ற குறுகிய கால கடன்கள் மற்றும் பண்டிகை கால முன்பணம் போன்றவற்றை இதன் மூலமும் விண்ணப்பிக்கலாம். மேலும் எந்த விதமான விடுப்புகளும் இச்செயலி மூலம் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் விண்ணப்பித்தவுடன் அதன் நிலையையும் அறியும் வகையில் இச்செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் கருவூலம் அலுவலகத்திற்கு நேரில் செல்லாமல் சுலபமாக இச்செயலி மூலமாகவே தங்களது வருடாந்தர நேர்காணல் செய்து வாழ்நாள் சான்றினை சமர்ப்பிக்கலாம். அடுத்த நேர்காணல் செய்ய வேண்டிய தேதி போன்ற பல விவரங்களை இச்செயலியில் அறிந்து கொள்ளலாம். மேலும் அரசு பணியாளர்கள் தங்களது இஎஸ்ஆர் காப்பி, மாதாந்திர சம்பளச் சீட்டு, ஓய்வூதிய சீட்டு, வருமான வரி தொடர்பான விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். இச்செயலியை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் மூலமாக பதிவிறக்கம் செய்து தங்களது பணியாளர் எண் மற்றும் கைபேசி எண்ணை உள்ளீடு செய்து அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். காகிதமற்ற பரிமாற்றம், மிக எளிமையாக கையாளுதல், நேரத்தை சேமித்தல், பாதுகாப்பு உறுதி செய்தல், வெளிப்படைத்தன்மை அதிகரித்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கி
இச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. களஞ்சியம் திறன் மேம்படுத்தப்பட்ட இணையதளத்தையும் களஞ்சியம் செயலியை வழங்கிய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.